வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்வல் தான். சபரிமலை ஒரு வருஷமும் கண்டிப்பாக தவறாமல் போயிடுவோம். பட் ஒரு வாட்டியும் சபரிமலை போகிறது எனக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க. அந்த வகையில் சபரிமலைக்கு இது 11 வருஷம் போகிறது. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. இந்த ஜேர்னியை பார்த்தீங்கன்னா சென்னை அசோக் நகர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாங்க, வழக்கம் போல் நம்ம ஐயப்பன் கோயிலை இருமுடி கட்டிட்டு அங்கேருந்து நம்ம பயணத்தை தொடங்குவோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10 o'clock கிட்ட கோயிலில் ரீச் ஆயிருப்போம். ஸோ இருமுடி கட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டாங்க. நம்ம கோயிலேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பித்தோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம கோயில இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கார்லேயே வந்தாச்சுங்க. எப்பவுமே சென்ட்ரலில் தான் ட்ரெயின் ஏறுவோம். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தாம்பரங்க ட்ரெயின் தான் நாங்கள் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். அதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா டயர் 2 ஏசி புக் பண்ணிட்டோம். ஒரு 6 o'clock ட்ரெயின் எடுத்துருப்பாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்கிட்டோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:50 பார்த்தீங்கன்னா பொண்ணு ரீச் ஆனோம். இறங்கணும் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. பார்த்தா அது விடுற மாதிரி தெரியல. ஸோ நாங்கள் புக் பண்ண வேன் வெளியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஏறிட்டோங்க. அங்கேருந்து சபரிமலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் ஸ்டாப் போட்டோம். ஏன்னா அப்போதாங்க மழை நின்றுச்சு. அங்கே ஒரு கட்டன் சாயா பழம்பொரியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா வேன் ஏறணுங்க. எனக்கு அப்புறம் தான் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சரியான தூக்கங்க வேனில். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சபரிமலை தான் நினச்சோம். பட் அதாங்க இல்லை. வேன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலோவ் பண்ணல. ஸோ நிலக்கல்லேருந்து பஸ்ஸில் தான் போகணுமா. ஸோ நிலக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறிட்டாங்க எப்படியோ. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சபரிமலை தான். சபரிமலை இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் பம்பால குளிக்கிறது எங்கள் வழக்கமே. ஸோ பம்பால குளிச்சுட்டு பூஜைலாம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பட் செம்ம பசி வேற எங்களுக்கு. ஸோ கீழே சாப்பிட்றோம் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 கிட்டே இருந்துச்சு. நாங்கள் எப்பவுமே பொறுமையாக தான் நடப்போம். பட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ட்டு போடும். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆல்ட்டு தான் போட்டுமே. ஸோ விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக நடந்தாச்சு. என்னன்னு தெரியல, ஐயப்பன் சொல்லிட்டு அவரோட பேரை சொல்லியே பார்த்தீங்கன்னா பாதி தூரத்தை கடந்து வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ட்டை போட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸை குடித்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சபரிமலை பார்த்தீங்கன்னா வந்து அடைஞ்சிச்சு. க்ரௌடு பார்த்தீங்கன்னா செம்ம அதிகம் வேற. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 கிட்ட ஆயிடுச்சு இப்போ. ஸோ கோயிலும் பார்த்தீங்கன்னா 5 o'clock மேலே தான் திறப்பாங்களாம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே லைனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வேலைக்காக சொல்லிட்டு எப்படியும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். ரொம்ப க்ரௌடுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எப்படி அடிச்சு பிடிச்சின்னு கொஞ்சம் முன்னாடி போனோம். நான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைன் ஓப்பன் பண்ணாமல் அப்படி நின்றுட்டு தான் இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு. நாங்களும் போய் தேங்காய் உடிச்சிட்டு 18 படி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு லேசானவங்க ஒரு மாலை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:40 கிட்ட ஆயிடுச்சு. எப்படி அவ்வளோ கூட்டத்தில் இருந்து சாமி நல்லா தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பக்கம் இருந்தோம். எல்லாருமே கண்டுபிடிச்சி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஆயிடுச்சு. அப்புறம் ரூம்லாம் புக் பண்ணிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி நைட் சாப்பிடலாம் சொல்லிட்டு 6 தான் வந்தோம். பட் அவ்வளோ ஃபுட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் போனோம். அங்கே தோசை வடலாம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வந்தாச்சுங்க. ரூமுக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு. படுத்ததும் தெரில, தூங்குதுன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 o'clock கிட்ட ஏறணும். அகைன் ஒரு தடவை சாமியை பார்த்துடலாம் சொல்லிட்டு ஸோ சாமி நல்லா பார்த்துட்டு நெய் தேங்காய்லாம் போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அங்கே நெய் தேங்காய்லாம் போட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரசாதம் கவுண்டர் இருந்துச்சு. ஸோ தேவையானது வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வர வழியில் சரியான தாகம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை தண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தால் நெக்ஸ்ட் வேலை என்ன, எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு மலை இறங்க வேண்டியது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே தேங்காய் உடைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம். நேற்றோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக பேசிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் அனுப்பி பாட்டினாங்க. அங்கே கப்பங்கஞ்சி தோசை எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எங்கேயுமே ஆல்ட்டு இல்லை, ஒன்று இளநீர் கடை தான் சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி பொறுமையாக பேசிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இறங்கியாச்சுங்க. மழை இறங்கணும்னா அந்த இளநீர் வச்சதாங்க செம்ம திருப்தியாக இருக்கும். எனக்கு ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ தான் கிடைக்குமே. உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இளநீர் செம்ம அருமையாக இருந்துச்சு. அங்கே குடிச்சு முடிச்சுட்டு பம்பா தானே நடக்க ஆரம்பிச்சோம் நம்ம பஸ் ஏறதுக்கு. ஏன்னா நம்ம வேண்டாம் நிலக்கல்ல இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் தாங்க போய் ஆகணும். ஆகே எப்படி நாங்கள் அடிச்சு பிடிச்சி பஸ் ஏறிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கெல்லாம் வந்துட்டோம். அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கமும் நான் போட்டாங்க. இது வரைக்கும் கால் வலிக்கல. இதுக்கப்புறம் சரியான வழி வந்துருச்சு. ஸோ எப்போதான் வேனில் ஏறும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே வேனில் ஏறி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோட்டையத்துக்கும் வந்துட்டோம். ஏன்னா நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நைட்டு கோட்டையத்தில் தாங்க. அதுக்கு முன்னாடி லஞ்ச் நம்ம எப்பவுமே ஆனரத்தில் சாப்பிட்றது வழக்கம். ஸோ அவங்க வேற லெவலில் சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள் ஏதாச்சும் கோட்டையம் போனீங்கன்னா மறக்காம அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்ட கையோட பார்த்தீங்கன்னா கோட்டையத்தில் சிப்ஸ் வாங்குறது வழக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிப்ஸ் வாங்க போயாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:15 கிட்ட ஆகுது. ட்ரெயினுக்கு ரொம்ப டைம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறுமையாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். சிப்ஸ் வாங்கி ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 கிட்ட ஆயிடுச்சுங்க. நைட்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வெளியே வாங்கிட்டு ஸ்டேஷனே ஆல்ட்டு போட்டாச்சுங்க. ட்ரெயின் 8:30 பார்த்தீங்கன்னா கோட்டையில் ஷார்ப்பாக வந்துடுச்சு. நாங்கள் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஏசி செகண்ட் கிளாஸில் தான் வந்தோம். பட் அது உங்களுக்கு காட்டல. ஸோ போகும்போது கண்டிப்பாக காட்டணும்னு நினச்சேங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஏறி பார்த்தேன். ப்ரைவேட்டாக சூப்பராக பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு பயங்கரமாக ரூம் மாதிரி இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணதில்லை. நீங்கள் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். இப்போ நம்ம கோச்சுக்கு போகிறோம் செகண்ட் கிளாஸ். ப்ரைஸ் தேர்ட் கிளாஸ் வரை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நான் அவ்வளோ வர்த்துன்னு நான் சொல்லுவாங்க. இது யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரி ரைட்டு சாப்பிட்டு தூக்கிட்டு மறுநாள் சென்னை பார்த்தீங்கன்னா 10 o'clock ரீச் ஆயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சென்னையில் இறங்கலாம் பார்த்தீங்கன்னா 80 டீயை போட்டோன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு.
அது மட்டும் இல்ல, சென்னையில வேற மழை வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இதோட வேற லெவல் சூப்பரான ஜர்னியில பார்ப்போம். லவ் யூ, டேக் கேர், பாய்.